ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனல் எவர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு ஸ்டவ் ஆன் பண்ணி அதில் பாத்திரத்தை வச்சுட்டு தேவையான அளவுக்கு அதில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் சூடாகட்டும் ஃப்ரெண்ட்ஸ். லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. பட்டை, லவங்கம், கிராம்பு அதெல்லாம் போட்டுக்கோங்க. பிரிஞ்சி இலை ஒன்று போட்டுக்கோங்க. போட்டு நல்லா பொரியட்டும். நல்லா வதக்கி விடுங்க. நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு வதக்கி விடுங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்புறமா வெங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க. இதில் கொஞ்சமாக வெங்காயம் சேர்த்து அதையும் நல்லா கலந்து விடுங்க. நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு வதக்கி விடுங்க. நல்லா பொன்னிறமாக செவக்கிற அளவுக்கு வதக்கி விடுங்க. தக்காளி கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. தேவையான அளவுக்கு பச்சை மிளகாவும் சேர்த்துக்கோங்க. சேர்த்து எல்லாத்தையும் வதக்கி விடுங்க ஃப்ரெண்ட்ஸ். அடுப்பு லோ ஃப்ளேமில் வச்சு வதக்கி விடுங்க. நல்லா வதங்கியிருக்கு. இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கோங்க. போட்டு அதையும் நல்லா வதக்குங்க. ஸ்டவ் லோ ஃப்ளேம்லேயே வச்சு வதக்கிக்கோங்க. அதுக்கப்புறம் பட்டை, லவங்கம், கிராம்பு எல்லாம் வீட்டிலே வறுத்து நுணுக்கின பொடி அதையும் சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா வதக்குங்க. வீட்டிலே ரெடி பண்ணி வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறமா மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க. காரத்துக்கு தகுந்த அளவுக்கு மிளகாய்த்தூள் போட்டுக்கோங்க. நான் 3 ஸ்பூன் மிளகாய்த்தூள் போட்டிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு காரம் பத்தலைன்னா நீங்கள் பார்த்துட்டு போட்டுக்கலாம். உங்கள்கிட்ட காஷ்மீரி மிளகாய்த்தூள் இருந்தாலும் போட்டுக்கலாம். நல்லா கலராகவும் இருக்கும், நல்லா காரமாகவும் இருக்கும். தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கோங்க. போட்டு நல்லா வதக்கி விடுங்க. அந்த எண்ணெயிலே வதக்கி விடுங்க. லோ ஃப்ளேமில் வச்சு வதக்கி விடுங்க. இல்லைன்னா கருகி அடி பிடிச்ச மாதிரி ஆகிடும். அப்புறமா நம்ம மட்டன் வேக வச்சு எடுத்துருக்கோம், அதையும் இதில் ஊற்றிக்கலாம். ஊற்றி நல்லா கலந்து விடுங்க. நல்லா 2 விசில் வச்சு வேக வச்சுருங்க. அதையும் இந்த இதிலே கொத்தி கலந்துட்டு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். ஊற்றி நல்லா கலந்து விடுங்க ஃப்ரெண்ட்ஸ். அடி பிடிக்க விடாமல் நல்லா கலந்து விடுங்க. கலந்து விட்டு அதை மூடி போட்டுடலாம். 5 மினிட்ஸ் கழித்து பார்ப்போம். மூடி திறந்துருவோம். சூப்பராக கொதிச்சிட்ருக்கு. இப்போ அரைச்சி வச்ச தேங்காய் பேஸ்ட்டையும் சேர்த்துப்போம். இதில் தேங்காய், சோம்பு, மிளகு, சீரகம் இதெல்லாம் சேர்த்து அரைச்சிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். அதையும் சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சே கலந்து விடுங்க. அடி பிடிக்காமல். குழம்பு நல்லா சூப்பராக கொதிச்சிருக்கு. இதை திரும்பவும் ஒரு 5 மினிட்ஸ் மூடி போட்டுருவோம். கொதிக்க வச்சு வேறு பாத்திரத்தில் மாற்றி எடுத்தால் மட்டன் குழம்பு ரெடி. இது எப்படி இருக்குன்னு ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ.